மார்னிங் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 110cc பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது. இதில் வந்து பேஸ் மாடல் வந்து SMW வீல் வரும். அதுக்கடுத்து ட்ரம் அலாய் வீல் வரும். அதுக்கடுத்து ட்ரம் அலாயில் உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் வரும். அதுக்கடுத்து டிஸ்க் வேரியண்ட் வரும். மொத்தம் 4 வேரியண்ட். இப்போ நம்ம வந்து தேர்ட் வேரியண்ட் பார்க்க போகிறோம். ட்ரம் அலாயில் ஸ்மார்ட் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அட்வான்ஸ் சஸ்பென்ஷனால உங்களுக்கு மேடு பள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு நல்லா சஸ்பென்ஷன் நல்லா கிடைக்கும். இதில் வந்து பிரேக்கிங் பார்த்தா உங்களுக்கு SPT பிரேக் கொடுப்பாங்க, சிங்கிள்ஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னன்னா நீங்கள் எந்த பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து 2 பிரேக்கும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லாங்கில் போகும்போது ஸ்பீடாக போகும்போது பிரேக் பிடிச்சா உங்களுக்கு வந்து சக்கு நிற்கும், உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது. இதில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு 5 இன்ச் ஆனாலும் நீங்கள் நடுவில் இங்கே நிற்க வேண்டியதில்லை, சேஃபாக இருக்கலாம். இதில் வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த வழியில் இல்லாத ஒரு பிளாக் பியானோ ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இதுவோ வந்து வண்டியில் வந்து இன்ஃபினிட்டிக்கு இது என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இதனால இந்த இது பேர் வந்து கூட முடிவில்லாத லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க லாங் நைட் நேரம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்லாம் கொடுத்துருப்பாங்க. பகல்லேயே உங்களுக்கு வெளிச்சம் அதிகம் பார்த்தீங்கன்னா எடுத்து வர வண்டிக்கு வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்மார்ட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் கண்ட்ரோட இதில் ஓடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ட்ரிப் A-B ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் ஏங்கிறது நம்ம வந்து நீங்கள் காலையில் வந்து நைட் வரைக்கும் எவ்வளோ ஓடிக்கு பார்த்துக்கலாம். அந்த ட்ரிப்பு பிங்கிறது நீங்கள் காலைல 1 வீக்கு வந்து எவ்வளோ ஓடிருப்போம்னு அது ஆவரேஜ் பார்த்துக்கலாம். இது ஒரு ரியல் டைம் எக்கனாமிக் கொடுத்துருப்பாங்க. ரியல் டைம் எக்கனாமிக்னா நம்ம கரண்ட்டில் நீங்கள் என்ன ஸ்பீடை போய்க்கிறீங்களோ நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஆவரேஜ் ஃபீல்டு எக்கனாமிக் கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் எக்கனாமிக்னா நீங்கள் இன்றைக்கி காலையில் நைட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கோமோ அந்த ஓட்டுற ஸ்பீடுக்கு நம்ம எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அதுவும் வந்து எக்கனாமிக் பவர் இருக்கும். எக்கனாமிக் பண்ணால் மைலேஜ் எல்லாம் கிடைக்கும். பவர் மூலம்னா உங்களுக்கு பிக்கப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு இண்டியலுக்கு வாகனம் கொடுத்துருப்பாங்க. இது என்ன, நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சடனாக சிக்னல் எங்கே நிற்கிறீங்க, நின்று ஃபோன் பேசுறீங்க 2 நிமிஷம் வரீங்கன்னா 2 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். இதுக்காக பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணாட்டி இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். எடுத்தால் சைட் ஸ்டாண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. 10x10 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. வண்டியில் கால் போய்கிட்டு போது யாராவது எமர்ஜென்சி கால் வந்துச்சு அப்படின்னா இல்லை பேரோட வந்துடும். நம்ம அட்டன் பண்ணுவோம், எல்லாம் பார்த்துட்டு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஃபீச்சர்ஸ்னால் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் கொடுத்துருப்பாங்க. கேன மேலே வந்து இல்லை எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து போட்டுவிட்டு நீங்கள் டேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா 100 மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் கட் ஆஃப் ஆயிரும். ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர் இதிலே உங்களுக்கு வந்து அசல் லைட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து 10 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அசல் லைட் எரியும். எங்கள் சிக்னல் நீங்கள் 4 ரோடு பெரியது அப்படின்னா நேராக போகிறது இந்த சிக்னல் லைட் போட்டுக்கலாம். அது எடுத்து வந்து ஃப்ரெண்டில் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் கேஜ் போட்டுருவாங்க. இல்லை என்னென்னா உங்களுக்கு வந்து 5.1 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் ஃபியூலுக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பேக் போட்டுருப்பாங்க, பேக் தொங்க விட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2 லிட்டர் ப்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி செல் மொபைல் தனி வாட்டர் கேன் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டில் இது பார்த்தீங்கன்னா 280 mm வந்து ஒரு லிக்வியஸுக்குனால நீங்கள் வெயிட்டான லக்கேஜ் தான் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த வண்டியில் உங்களுக்கு லாங்கஸ்ட் சீட் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 780 mm இருக்கிறனால நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க ஒரு ஹெல்மெட்டு இப்படி அடிஷனல் திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். அதில் இது வண்டி அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேக்ஸ் பேட்டரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃப்ரெண்டில் மட்டும் 5 வரும், ஃபுல்லாகவே மெட்டல் மேக்ஸ் பேட்டரினால உங்களுக்கு வந்து வண்டியோட லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 mm இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் தட்டாது உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு வந்து இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1275 mm இருக்கிறதுனால நீங்கள் டேன் பண்ணி திரும்பும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து கட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாகும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் மேலே எழுப்பவும் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு இருக்கும். சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டு, ரெட்டு, கிரே, ஸ்டெர்லைட் 4 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் BHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.91 BHP கொடுத்துருக்காங்க. RPM பார்த்தீங்கன்னா 6500 RPM கொடுத்ததுனால பிக்கப் அதிகமாக இருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 9.8 டார்க் கொடுத்துருப்பாங்க. 5000 RPM கொடுத்துருப்பாங்க. இதனால் வந்து உங்களுக்கு பிக்கப் பவர் அது 2 அதிகமாக இருக்கும் வண்டியில் வந்து. இதில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் லாக் கொடுத்துருப்பாங்க. எங்கேயா பாலம் ஏறி இருக்கும்போது ரிவர்ஸ் இறங்காமல் வந்து ஹேண்ட் லாக் போட்டுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியை நம்ம எங்கே லாங்கில் போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் நிப்பாட்டுறோம், இல்லை இருட்டில் எங்கே போட்டோம்னா ஃபாலோ மீ ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. வண்டி வந்து ரன்னிங் போயிட்டு வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டாலுமே ஒரு வந்து 20 செகண்ட் வந்து ஹெட்லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எந்த வீட்லையும் கிடையாது, நம்ம வீட்டில் மட்டும் தான் இருக்குது. தேங்க்யூ.